My heartfelt greetings to all who thinks they have to learn English. Welcome back to my channel. My name is Chindraj and I'm your English trainer. Friends, do you want to learn English soon? So please do subscribe this channel. You will soon learn English. Okay friends, in this lesson we are going to learn how to use should have in English sentences through Tamil. So are you ready to learn? Let's get started. So my dear viewers, இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா should have, how to use should have in sentence. அதாவது should have அததான் வந்து எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன். So let's start our lesson. So today's lesson, how to use should have. Okay, should have படிக்கும்போது should have தான், பட் நம்ம வந்து சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படினா should have. Okay, S H O U L D should have சொல்லணும் or should have. Okay, should have or should have தான் சொல்லணும், should have னு சொல்லாதீங்க. ஓகே, ஸ்போக்கன் வைஸா வந்ததால should have சொல்ல கூடாது, கொஞ்சம் வேகமா should have. Okay, and this is the structure. Okay, so first we have to write subjects. He, she, it, I, we, you, they. So எந்த subject வந்தாலும் third person singular or plural it doesn't matter. So எந்த subject வந்தாலும் நம்ம என்ன எழுதணும் அப்படினா should have. Okay, plus V3 verb. So V3 verb அப்படினா past participle. Okay, past participle V3 verb, only V3 verb plus object. So once again subject plus should have plus V3 verb plus object. ஓகே சார், ஓகேங்க சார், இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நமக்கு கிளியரா வந்து சொல்லிட்டீங்க. should have வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதையும் வந்து சொல்லிட்டீங்க. இதோட யூசேஜ் என்ன சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சோ இதோட யூசேஜ் பாத்தீங்கன்னா, ஐ மீன் இத நம்ம எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகேவா, ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணலாம்னு நினைச்சிருப்போம், பட் பண்ணாம விட்டு அது நெகட்டிவா மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நைட்டு தூங்குவோம், பட் காலைல நினைச்சு படிக்காம போய் எக்ஸாம் எழுதி லோ மார்க் வாங்கியிருப்போம். அப்புறம் நம்ம சொல்லுவோம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் should have யூஸ் பண்ணணும். ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா கிளியரா புரியும். ஓகே, சோ லிசன் கேர்ஃபுல்லி வித்அவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சோ சப்ஜெக்ட் ஹியர் you should have bought a mobile. So buy ஓட past participle தான் bought. ஓகே, you should have bought a mobile. அப்படின்னா நீ ஒரு மொபைல் வாங்கி இருந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட மொபைல் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், நாம ஒரு மொபைல் கொடுக்குறோம், அடிக்கடி கேட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம சொல்லுவோம் நீ ஒரு மொபைல் வாங்கி இருந்திருக்கணும், பட் நம்ம ஃப்ரெண்ட் வாங்கல இல்லையா. சோ இது வந்து டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றோம், வாங்கி இருந்திருக்கணும். ஓகேவா, சோ you should have bought a mobile அப்படின்னா நீ ஒரு மொபைல் வாங்கி இருக்கணும். ஓகே, வாங்கி இருந்திருக்கணும். ஓகேவா, இப்போ புரியுதா உங்களுக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல தான் should have யூஸ் பண்றோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் I should have given my bike. பைக் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம கிட்ட பைக் கேட்டிருக்கான், நம்ம வந்து பைக் கொடுக்கல, அவன் வந்து மெதுவா போய் ஐ மீன் லேட்டா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூல வந்து அவன் சக்சஸ் ஆகல. சோ நம்ம வந்து சொல்லுவோம் பைக்கை கொடுத்துருக்கணும், கொடுத்துருந்தா அவன் வந்து டைமிங் போய் அவன் வந்து நேரம் ஜாப் வந்து வாங்கி இருந்திருப்பான். சோ என் பைக்கை கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா. சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நினைக்கிறோம். சோ அந்த மாதிரி இடத்துலதான் should have யூஸ் பண்ணும். I should have given my bike. பைக்கை கொடுத்துருந்துருக்கணும். I should have given my bike. ஓகே, should have சொல்றோம். I should have given my bike. Give ஓட past participle given. And he should have done his homework. Done அப்படின்னா வந்து முடிஞ்சது. சோ ஓகே, he should have done his homework அப்படின்னா அவன் வந்து அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்திருக்கணும். இல்லைன்னா எதுக்கு அந்த மேடம் வந்து அவன் அடிக்க போறாங்க, எதுக்கு அந்த சார் வந்து திட்ட போறாங்க. சோ அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்திருக்கணும், பட் அவன் நேச்சுரலா என்னது முடிக்கல இல்லையா. சோ முடிச்சிருந்திருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் she should have forgotten. அவன் மறந்திருக்கணும், மறக்காம இருந்தா வந்திருப்பான். ஆக்சுவலா வரல. சோ நம்ம அந்த மாதிரி இடத்துல சொல்லி இருக்கிறது மறந்திருக்கணும், வந்து மறந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல இல்லையா. she should have forgotten. ஓகே, அவ மறந்திருக்கணும். forgettenனா forget ஓட past participle. and I should have spoken well. அப்படின்னா நான் வந்து நல்லா பேசியிருந்திருக்கணும். சோ ஸ்பீக் ஓட past participle தான் spoken. I should have spoken well அப்படின்னா நான் வந்து நல்லா பேசியிருந்திருக்கணும். ஆக்சுவலா பேசாம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்றது, முடிஞ்சு போன விஷயத்துக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ற எல்லா இடத்துலயும் வந்து should have யூஸ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
சோ உங்களுக்கு should haveல நெகட்டிவ் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு அத வந்து நம்ம எப்படி வந்து ஸ்போக்கன் வாய்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். நெகட்டிவ் சப்ஜெக்ட் பிளஸ் should not, should plus not shouldn't. Okay, should plus not we have to tell shouldn't, plus have plus V3 verb again plus object. So once again subject plus shouldn't plus have plus V3 verb plus object. So this is the structure for making negative. Okay, so look at this example. You shouldn't have told this matter. The matter நீ சொல்லாம இருந்திருக்கணும். You shouldn't have told this matter. இந்த மேட்டர் நீ சொல்லாம இருந்திருக்கணும். நம்ம வந்து சர்ப்ரைஸா வச்சிருந்திருக்கலாம். அதுக்குள்ள சொல்லிட்டியடா. சோ சொல்லாம இருந்திருக்கணும். இதுவும் past tense தான், இருந்திருக்கணும். சொல்லாம இருந்திருக்கணும். So you shouldn't have told this matter. You shouldn't have told this matter. இந்த மேட்டர் வந்து நீ சொல்லாம இருந்திருக்கணும். And the second one, he shouldn't have eaten. சாப்பிடாம இருந்திருக்கணும். He shouldn't have eaten. He shouldn't have eaten. அவன் சாப்பிடாம இருந்திருக்கணும். For example, அவன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்திருக்கணும். He shouldn't have eaten ice cream. He shouldn't have eaten chocolates. So அந்த மாதிரி நம்ம சொல்லும் இல்லையா, சாப்பிடாம இருந்திருக்கணும் அப்படின்னா shouldn't have eaten. So அவன் அப்படின்னா he shouldn't have eaten. And third one, they, அவர்கள், they shouldn't have come here. They shouldn't have come here. அவங்க இங்க வராம இருந்திருக்கணும். பாவம் அநியாயமா வந்து பஸ் எல்லாம் மிஸ் பண்ணி ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்களே. சோ அவங்க இங்க வராம இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல they shouldn't have come here. They shouldn't have come here. And the fourth one, she shouldn't have cut her hair. Cut her hair அப்படின்னா அவ முடிய வெட்டாம இருந்திருக்கணும். அவளுக்கு வந்து ஹேர் தான் அழகா இருந்துச்சு, அவ வந்து அவசரப்பட்டு வெட்டிட்டா. she shouldn't have cut her hair அப்படின்னா அவ வந்து முடிய வெட்டாம இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு சீட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல செய்யாம இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நெகட்டிவா சொல்லும் போது shouldn't have யூஸ் பண்ணணும். செஞ்சிருக்கணும், செய்யாம மட்டும் தான் தப்பா போச்சு அப்படின்னு பாசிட்டிவா பேசும்போது should have யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ should have வந்து பாசிட்டிவ் அந்த டைம்ல யூஸ் பண்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல, shouldn't have வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் shouldn't have வந்து நம்ம வந்து சண்டை போடாம இருந்திருக்கணும். சோ சண்டை போடுறதுக்கு இங்கிலீஷ்ல fight இல்லையா? சோ அதோட V3 verb fought. சோ I shouldn't have fought with them. நான் வந்து அவங்க கூட சண்டை போடாம இருந்திருக்கணும். I shouldn't have fought with them. I shouldn't have eaten this. இத வந்து சாப்பிடாம இருந்திருக்கணும். I shouldn't have told this matter. இத வந்து நான் சொல்லாம இருந்திருக்கணும். சோ இந்த மாதிரி நெகட்டிவா சொல்லும்போது shouldn't have யூஸ் பண்ணுங்க. பாசிட்டிவா சொல்லும்போது should have யூஸ் பண்ணி sentences மேக் பண்ணுங்க. So I hope this lesson was very useful to you. If you like this lesson, click the like button, and if you are not a subscriber, please do subscribe my channel and also press the bell icon. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care. Thank you so much.